அம்மா துணி நிக்கலையோ துணி. அதெல்லாம் தேய்ச்சி தாண்டா போட்டிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொல்றா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேய்ச்சி கொடுப்போம். துணி நிக்கலையோ துணி. இந்த வீட்டுல பாக்கி தரணும். குரல் விடுறா. அம்மா அம்மா. இந்தா நிறுத்துமா. அம்மா நான் பிச்சு போட்டுருவேன். நீ எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. ஆளுங்களை பாடுறா. எங்க உன் புருஷன்? பக்கத்தெருல பிச்சை எடுக்க போயிருக்காரு. டேய், பிச்சைக்கார வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முதல் ஆளு நீ தாண்டா. சரி சரி, உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரனே, அதை கொடு. அதுக்குதான் 6 இட்லி போட்டால சரியா போச்சு. டேய், இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க. ஐயோ 2 இட்லி சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? சரி 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா. இந்த 2 எச்சியெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். பக்கத்து தெருல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை, அது கூட எச்சதான். அந்த எச்சியை சாப்பிடுவான், இந்த எச்சியை எவன் சாப்பிடுவான்? வாஸ்தவம் தான். இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? வாங்கி கட்டிக்க. நான் தான் குரல குறுக்கி குடுன்னு சொல்றேனே அம்மா அப்படின்னு. அம்மா, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி குடுக்குறிய. அண்ணே 3 இட்லி பாக்கி இருக்கனே. அப்படியா? ஆமா. சரி, இந்த நாய்கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும். இதான் மிச்சம். தள்ளு தள்ளு. ஐயா தரமாட்ட போடா. சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்க பிள்ளை. ஆமா, நாங்க பிச்சைக்காரரு, இவர் பெரிய பிர்லா பேர. அம்மா அம்மா. டேய், நீ எதுக்கு சிரிச்ச? சும்மா சிரிச்சேன்னே. டேய், நீ சும்மா சிரிக்க மாட்டடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இவன் ரேஞ்சில் நினைச்சு பார்த்திருப்ப, சிரிச்சிருப்ப. அது பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எத்தனை வருஷமா என் கூட நீ சுத்துற. டேய், இவன் தோத்துறா. டேய் போடா போடா. என்னடா நாங்க போறதுக்கு நீ வர? தள்ளு தள்ளு. போடா போடா நாயே போ. ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. இந்த சிரிப்பை மட்டும் சிரிச்சு போடு. நாளும் கிழமையுமா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டத்துக்கு ஒரு ஆளு. நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஐயா, என்ன தாயமா என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது? நல்லெண்ணெய் வாங்கி தேய்க்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் எண்ணெய் விக்கிற விலைக்கு அதையே வாங்குறதுன்னுட்டு நேத்து மீன் வறுத்த எண்ணெய் மிச்சம் இருந்ததா, அத தடவுனேன். ஏன் நாறுதா? நாத்தமா? அருமையான வாசனை. இந்த வாசனைக்கு காற்று உள்ள தள்ளினா எப்படி இருக்கும்? போகுது பாரு புத்தி. கைய தூக்கியா. அடிச்சு தேய்க்காத. ஆமா. தாய்மாக்கா இரு, யார கூப்பிடுறாங்க பாத்துட்டு வர்றேன். பாதியில விட்டுட்டு போறிய. திடீர்னு வயித்த வலிக்குதுங்கறா, என்னன்னு பாருங்க. வயித்த வலிக்குதா? எங்க? இன்னும் 10 நாள் ஆகுமா குழந்தை பிறக்க? ராத்திரி என்ன சாப்பிட்ட? ராத்திரி போண்டா வாங்கிட்டு வந்தாருங்க, ஒரு 7 8 சாப்பிட்டேன். 7 8 போண்டா சாப்பிட்டியா? அதான் வாயு பிடிச்சிருக்கு. நீ சுக்கு தண்ணி வச்சு கூட 10 நாள் கழிச்சு நானே வந்து பாக்குறேன். போ. தண்ணிக்குள்ளேயே தண்ணி வச்சிருந்தது தாயம்மாவுக்கு தெரியாது. कौन है अंदर? घर में कौन? अंदर कौन? कौन? யாரு கோணி விக்கிறது? बॉम्बे पुलिस. போலீஸா? कौन है अंदर? என் பேர் அந்தர் இல்ல, தாயம்மா. झूठ बोलती हो. यादव उनकी बारात, पड़ोसन, चुपके लवर्स. हम किसी से कम नहीं. बोला बोला बोला. நான் ஒண்ணு பண்ணல. என்னங்க என்னங்க இங்க ஓடியாங்க. யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்து தெரியாத பாஷையில என்ன திட்டாரு. ஐயா பாசிக்கிறேன். என்னடி இந்த கத்து கத்துற? ये क्या है? கோமனா எங்க வீட்டுக்காரரு என்ன தேய்ச்சி कपड़ा குளிக்கிறாரு. नहीं. பக்கடை எல்லாம் சுடுறது இல்லப்பா. ये क्या तोप है? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே அடிக்க வர்ற? கை காலெல்லாம் உடச்சிடுவேன். हाय, तुम चुप रहो. தைரியம் இருந்தா தமிழ்ல பேசுடா. தங்கராஜ் யாரு? தங்கராசா எங்க பிள்ளைதான் பம்பாயில இருக்கான். அவன் தான் ஒரு மராத்தி பொண்ணை கடத்திக்கிட்டு கராச்சிக்கு ஓடி போயிட்டான். என் பிள்ளை பொம்பளைய கடத்தினானா? என் பிள்ளை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். நீங்க வேற தங்கராசு சொல்றீங்க. அடைய மாட்டி. அமாவாசை யாரு? இவளோட புருஷன். தாயமா யாரு? இந்த ஆளு பொண்டாட்டி. தங்கராஜ் யாரு? என் பிள்ளைதான். அவன் தான் பொண்ணோட கராச்சிக்கு ஓடி போயிட்டான். ஐயோ, அந்த ஃப்ராடு, அந்த திருடன், அந்த கடத்தல்காரன், அந்த பொம்பளை பைக்கி. யார பார்த்து
பார்த்து பொம்பளை பொறுக்கிங்கிற பிச்சு ஏண்டி? பிச்சு இது வரைக்கும் என்னத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்த இப்ப போலீஸ்காரனே அடிச்சிட்டியாடி அடிக்காம என் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றான் அந்த ஆளு போலீஸ்க்கு அடிக்கிறேன். ஹை தங்கராசு அம்மா கண்டுபிடிச்சிட்டியா? தங்கராசா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா ஏய், தள்ளுடி உனக்கு மட்டும்தான் பாசமா ஏன்னா பாப்பா தள்ளிட்டு ட்ரெஸ் கட்டு போயிடும். ஏய்யா 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற ஒரு கடுதாசி போடுறது இல்ல இப்படி திடீர்னு போலீஸ் வேஷத்துல வந்திருக்கிற சும்மா அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பயமுத்தலாம் தான். நீ தெலுங்குல பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இது ஹிந்திமா. இந்தியா சரி சரி இதெல்லாம் கொடுத்துட்டு நீ போய் குளிச்சிட்டு வா நான் உனக்கு பலகாரம் பண்ணி வைக்கிறேன். ஓகே அம்மா என்னது இது? பானை அப்பா என்ன மரவே இல்லையா? அது கிடக்கு விடு. கிழிஞ்சது கிழியாது. பட்டன் வச்சது வைக்காதது உணவன் கடையில கொடுத்து பாத்தீங்களா மா எனக்கு ஒண்ணு கொடுங்க தைச்சு தர்றேன். அப்படி எல்லாம் தரமாட்டாங்கடா கோவிந்தசாமி. சார் நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். இரு 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 நீங்க எல்லாம் போங்க போங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அட நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காகட்டாடா. என்ன கேரகமோ இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? காலையில இருந்து அலைகிறீங்க, யார் உங்களை சேர்ந்துனா? டா இதுல 1 ரூபா இருக்கு, 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. அண்ணன் தர்றாரு வாங்கிக்கிறா. நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன். ஆ. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம். ஏண்டே? அட மேடா இருக்கு, நீ எப்படி தள்ளுவ? ஆஹா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது பிரிஞ்சது பிரியாது. பட்டன் வச்சது வைக்காதது டேய், வண்டி நிறுத்துடா. தாயம்மா வீடு வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு தள்ளது நானு தண்ணி குடிக்கிறீங்களா டேய், முதலாளினா ஏறக்குறைய அப்படித்தானே இருப்பாங்க. கேள்றா. அம்மா யாரு? அட கோயந்தசாமி நீயா? கிழிஞ்ச துணி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் ஊரே சொல்லுத, குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இரு வரேன். கொண்டா கொண்டா கொண்டா. அடேங்கப்பா ரொம்ப தாகமா? ம். ஏப்பா கோயந்தசாமி ம். என்ன தொழில்லாம் ஓடுதுல்ல? தொழில் எங்க ஓடுது? ஆ. வண்டி ஓடுது. வண்டி வாங்கிருக்கியா? அந்த வண்டியில் நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த வண்டியே சொல்றியா? வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா. ஏன் ஒரு வீட்டுல கிழிஞ்ச துணியே இல்ல. இல்லையா? போட்டா தானே போடுறதே இல்லையே. ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாய்ங்க. போற போக பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல் இருக்கு. இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு 25,000 அட காது கேட்காதா? 25,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா? 25 ரூபாய்க்கு விட்டு கடாச்சிட்டு நான் வெளியூர் கோடி போயிடலான்னு பாக்குறேன். ஏ கோவிந்தசாமி என்ன? அங்கராசு எப்பப்பா வந்த? நான் போய் வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா இந்த ரேஞ்சில என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமாப்பா? ஐயோ என்னாச்சு உங்க காலு? ஏய் எனக்கு கால் கை போயிடுச்சு பாத்தியா? இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? சைடுல ஒரு டாக் நிக்குது பாத்தியா? டாக்கா? இத வச்சிட்டு மில்லே வச்சிருந்தாலும் விளங்க மாட்டான். அதெல்லாம் விட்டு கடாசியாச்சுப்பா. இங்க பாருங்க இதாவது மிஞ்சி சந்தோஷப்படுங்க. இது மிஞ்சிருக்கு, நான் ஏன்டா சந்தோஷப்படணும்? கோவிந்தசாமினே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பாம்பேக்கு போய் டெய்லரிங்க பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா. நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன். அத நீங்க தான் டெய்லர், இவர்தான் காஜா. கை கொடு, நமக்கு விடிவு காலம் வந்தாச்சுப்பா.